Hello friends, welcome to Harrish Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் குக்கர்ல வந்து ஆயில் ஊத்திட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்கேன். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு அரைச்ச பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிரலாம். அதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி அது மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன். ரொம்ப தக்காளி போட வேணாம், நல்லா இருக்காது. அதுக்கு அப்புறம் மட்டன் மசாலா. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா மட்டன் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் வந்து இது ஆச்சி சிக்கன் 65 பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ற சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். அதுக்கு அப்புறமா தேங்காய் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதோட தேங்காய் பாலை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதை வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் பால் இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா வடிகட்டி அந்த பாலை வந்து இதில் அப்படியே ஊற்றிடலாம். இது வந்து ஒரு அரை டம்ளர் வரும்னு வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வந்து வேக வைக்கலை, இதிலே போட்டு தான் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் அந்த மட்டனில் உள்ள ஜூஸும் இதில் இறங்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு இப்போ நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அரிசி வந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 உலக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5-6 விசில் வந்ததும் மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம வந்து அந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இந்த விசில் வர டைம் அந்த அரிசி ஊறினாலே போதும். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1.5 இது உலக்கு அரிசிக்கு வந்து ஒரு உலக்குக்கு வந்து நான் 2 உலக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு. மேலே வந்து புதினா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் 3 விசில் வந்தாலே போதும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிருக்கும். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் வச்சுருக்க இந்த பிரியாணி வந்து குறைஞ்சது 5 பேர் மேலேயே சாப்பிட்லாம். பிரியாணி தயிர் வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.